செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் காசாவில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை குறித்து பார்க்கவிருக்கின்றோம். பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகிய நாட்டில் புகுந்து அதை சிதைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் எனும் கொடுங்கோல் அரசு இன்றைய தினம் அங்கே உதவிக்காக செல்லக்கூடியவர்களையும் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. புளோட்டிலா என்று அழைக்கப்படக்கூடிய படகுகளில் சென்று உதவிகளை செய்வதற்காக கடல்வழி மார்க்கமாக காசாவிற்குள் நுழைய முனைந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்தது. அந்த விடுதலையின் போது அவர்கள் தங்களுக்கு நேர்ந்த துயரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளையும் அது போன்ற மற்ற விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த குழுவில் ஏறக்குறைய 450 பேருக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. அவர்கள் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள். பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, துருக்கி என்று ஏராளமான நாடுகளை சார்ந்தவர்கள். பல குழுக்கள் படகுகளின் மூலமாக சென்று உதவி செய்வதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்று பல குழுக்கள் சென்று அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தடவை சென்ற இந்த குழுவும் அவ்வாறு கைது செய்யப்பட்ட நேரத்தில் கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு சிலருடைய கைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் சாப்பிடுவதற்கு பிச்சை எடுக்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பலருக்கு எலக்ட்ரிக் ஷாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடலில் ஆடை இல்லாமல் பெரிய அளவில் குளிரில் நடுங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு பத்திரிகையாளர்கள், எக்கனாமிஸ்ட் என்று பல உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருந்த நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சென்றவர்கள் மிக கடுமையான ஹியூமிலியேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் வெளியே வந்தவுடனேயே மிகப்பெரிய அளவிற்கான கண்டனங்கள் உலக அளவிலே வந்தது. இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜார்ஜியோ மெலானி என்று சொல்லப்படக்கூடியவர் இதை கண்டித்தார். அமெரிக்காவினுடைய அமைச்சர்களும் இதை கண்டித்தாங்க. எதற்காக கண்டிக்கப்பட்டார்கள் என்றால், அந்த நேரத்தில் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் முழுமையாக வரவில்லை. என்ன மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், இவர்கள் கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட நேரத்தில் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய கண்டெய்னர் மாதிரியான ஒன்றை சரியாக மாற்றுறாங்க. அதில் அவங்க நிறைய பேரை தலையை குனிந்து ஒரு காலில் விழுவது மாதிரி அவர்கள் படுக்க வைத்து அவங்கள இஸ்ரேலினுடைய தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கிறது. வெல்கம் டு இஸ்ரேல் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்களை பென்குவேர் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேலினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கடுமையான முறையில் பேசி அதை ஒரு வீடியோவாக பதிவிட்டது. உலக அளவில் மிகப்பெரிய கொந்தளிப்புகளை உள்ளாக்கியது. அவர்களை அவமானப்படுத்தினார்கள். இவங்க பெரிய அளவிற்கு ஏதோ தங்களை புரட்சி வீரர்களாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுடைய நிலையை பாருங்கன்னு சொல்லி அவங்க கேவலமாக இருப்பது போன்று அவர்கள் எப்படி காலில் விழுந்து கிடப்பது மாதிரியான வீடியோக்களை எல்லாம் போட்டு காண்பித்து அவர் பேசிய விஷயம் என்பது உலக அளவில் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகளை சம்பாதித்தனுடைய விளைவாக இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் இன்னும் கவலையளிப்பதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷார்ட் ரேஞ்ச் கன்ஸ் வச்சுட்டு ரப்பர் குண்டுகளால் கடுமையாக சுடப்பட்டு ஒருவருடைய முதுகெல்லாம் புண்ணாகி போய் இருக்கிறது. பலருக்கு எலும்புகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. பலர் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எல்லாம் வெளியே வருகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாலஸ்தீனம், குறிப்பாக காசா பகுதியில் இன்னும் தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதம் ஏறக்குறைய சென்ற மாதத்தில் நடந்ததை விட 35% அதிகமான வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரோன்களின் மூலமாகவும் ஆர்டிலரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய குண்டுகளை வைத்தும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கம்யூனிட்டி கிச்சன் என்று சொல்லப்படக்கூடிய கிச்சனின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 3 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்கின் மீது தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு தாக்குதலில் ஹமாஸினுடைய ஒரு தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்திகள் வருகிறது. பொதுமக்கள் நிறைய பேர் செத்திருக்கிறார்கள். 7 குழந்தைகளுக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். மிக கடுமையான தாக்குதல்கள் இன்றும் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்க்கையை மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உணவு பஞ்சம் இருக்கிறது. உயிர் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் தங்களுடைய தாய்நாட்டை விட்டு செல்ல விருப்பம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்த தாய்நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக பலரும் வெளியேறி செல்வதற்கான வழிகள், வாய்ப்புகள் இல்லாமல் பணம் இல்லாத பலரும் அங்கே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அங்கு இருக்கக்கூடிய கேம்புகளில் நிறைய பேர் கடும் நெருக்கடியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உணவு இல்லை,
மருத்துவமனைகளிலே தேவையான மருந்துகள் இல்லை, அங்கே தேவையான அளவிற்கு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அங்கு இருக்கக்கூடிய அந்த கேம்புகளில் தூய்மை குறைவுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஏன்னா லட்சக்கணக்கான மக்களை ஒரு சிறு இடத்தில் அடைத்து வைக்கக்கூடிய நேரத்தில், டாய்லெட்டுகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தோல் நோய்கள் அங்கே மிக கடுமையாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பல குழந்தைகள் இந்த தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் சிகப்பாய் மாறி போய், ஒரு சில குழந்தைகளுக்கு உடலெல்லாம் பூஞ்சைகள் வளர்ந்து அந்த குழந்தைகள் இருக்குது, உணவும் இல்லை, மஞ்சள் காமாலை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. பல குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு தலை முழுவதும் பூஞ்சைகள் வந்த பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி நிறைய நெருக்கடியான ஒரு சூழல் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. உணவும் கிடைக்கல. தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டுட்டு போய் தேவையான ஒரு மருந்துகளை பார்க்க முடியாத நிலை. இது தோல் நோய்னா தோல் நோய் மாதிரி சும்மா சாதாரண போகக்கூடியது இல்லை, உடல்ல தான பிரச்சனைன்னு சொல்லிட்டு விடுறது இல்லை, அது ஜுரம் மாதிரியான வேலைகளையும் கொண்டு வருகிறது என்கின்ற மாதிரியான சூழலை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் மோசமானதாக இருக்கிறது, சுத்தமில்லாத இருப்பிடமாக அங்கே இருக்கிறது, குப்பை கூலங்கள் நிறைந்து இருக்கிறது, எலி மாதிரியான விலங்குகள் எல்லாம் அங்கே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல், பூச்சிகள் எல்லாம் அங்கே நிறவாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்கின்ற நிலை இருக்குது. இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது போடக்கூடிய குண்டும், அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய உதவிகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஜெனசைடல் பிஹேவியர். ஏற்கனவே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜெனசைடல் பிஹேவியர் கண்டிப்பாக இஸ்ரேலிடம் இருக்கிறது என்று உறுதி செய்திருக்கிறது. இந்த ஜெனசைடல் பிஹேவியரை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதை ஒரு ஜெனசைடல் கண்ட்ரி என்று அறிவிப்பது மட்டும்தான் பாக்கி, அது இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட்டுவிடும். ஆனால் அதற்குள்ள அங்கு மக்கள் இருப்பார்களா என்று தெரியாது. இந்த நேரத்தில் உலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று கேள்விகள் வருகிறது. இன்னும் 51 நாடுகள் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது. ஏறக்குறைய 800 மில்லியன் அளவிற்கான ராணுவ தளவாடங்கள் வாங்கப்பட்டு இருக்கிறது. அதில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது என்கின்ற ஒரு கொடூரமான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பசியால் பட்டினியால் தாக்கப்படுகிறார்கள். சில செய்திகள் எப்படி வருகிறது என்றால், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கடத்தப்பட்டு அந்த குழந்தைகளுடைய உடல் உறுப்புகள் அகற்றப்பட்டு அந்த குழந்தைகள் மீண்டும் கேம்புகளுக்கு கொண்டு விடப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்டர்நெட்களில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு, கைகள் உடைக்கப்பட்டு, முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் பல குழந்தைகள் வெளிவரக்கூடிய சூழல்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகம் இன்றைக்கு ஈரானையும் அமெரிக்காவையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் பேசக்கூடிய பேச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதை நாம் பேசக்கூடிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் சத்தமில்லாமல் மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு பாலஸ்தீனத்தில் இன்னும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களில் இருந்தும் நம்முடைய செய்திகளில் இருந்தும் சற்றே வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இஸ்ரேலினுடைய ப்ராபகண்டா மெக்கானிசமும் இருக்கிறது. அவர்கள் ஹஸ்பாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நடத்துறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான பொருளாதாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் $700 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க. 7000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இஸ்ரேலை குறித்த செய்திகள், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் செய்யக்கூடிய கொடூரங்களை அடக்கக்கூடிய செய்திகள் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்கிறார்கள். அதை இன்றைக்கு உலகம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலகில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலும் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தைரியத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உதவிகளை செய்வதற்கு முன்வந்து இருப்பதையும் அவர்கள் கைது செய்யப்பட்டதையும் பார்க்கிறோம். அதற்கு பிறகும் நாங்கள் மீண்டும் உதவி செய்வோம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் உதவியை செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேயானால், உலகிலே இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களினுடைய செய்திகளை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இத்தாலியை சார்ந்த லியோனார்டோ அவெசானோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபில்ம் மேக்கர், அவரும் ஒரு நேபாளத்தை சார்ந்த ஷேர்பாக்களை சார்ந்த ஒரு குழுக்களை அமைத்துக் கொண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் பாலஸ்தீன பிள்ளைகளினுடைய கைப்பட எழுதப்பட்ட ஒரு கொடியில் எழுதப்பட்ட வாசகங்களை பறக்க விட்டிருக்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய செய்தியா என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் என்பது மிக முக்கியமானது. என்ன செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்? காசாவினுடைய இடிபாடு மற்றும் வேதனையில் இருந்து உலகின் கூரைக்கு மரணிக்க மறுக்கும் கனவுகளோடு என்கின்ற ஒரு வாசகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். From the rebels and pain of Gaza to the roof of the world, a dream refused to die என்கின்ற வாசகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் இன்னும் தங்களை அந்த இடத்திலே
இருந்து கொண்டு அந்த வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு தங்களினுடைய தாய்நாட்டை பாதுகாக்குவதற்காக அந்த குடும்பங்களோடு நிற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய தாலா மற்றும் ஃபரா மூசா என்று அழைக்கப்படக்கூடிய 2 சிறுமிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கூலங்களை வைத்து எவ்வாறு ஒரு செங்கற்களை செய்வது என்கின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அதற்காக எர்த் பிரைஸ் என்று சொல்லப்படக்கூடிய 2026க்கான பிரைஸை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு விடுதலையை பெற்று விடுவோம் என்கின்ற ஒரு ஆசையோடு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளோட்டிலாவில் சென்ற அந்த ஆக்டிவிஸ்டுகளுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இது எங்களுக்கு நடப்பதில் மிக மிக குறைவானது என்று அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த அநியாயம் தான் உலகத்தில் பெரிய 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 பேசுபொருளாக மாறுகிறது. அதை குறித்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு நடப்பதில் மிகவும் சொற்பமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை பாலஸ்தீனிய பிரிசனர்ஸ் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பாலஸ்தீன பிரிசனர்களுக்கு மரண தண்டனையும் கூட நிறைவேற்றுவதற்கான வழியை கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கான நெருக்கடிகள் இன்னும் அதிகமாகித்தான் இருக்கிறது. காசாவில் மட்டுமில்லாமல் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு கரையிலும் கடுமையான தாக்குதல்களை இன்னும் அடக்குமுறைகளை நடத்தி கொண்டுதான் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலகில் பொருளாதாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து யோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய நாம் காசாவின் பக்கமும் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டி இருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மிகவும் மோசமானவை. அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அங்கே ஜெனோசைடல் பிஹேவியர் மட்டும் இல்லை, ஜெனோசைடே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உலகம் புரிந்து கொண்டு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆயுதங்களை நிறுத்த வேண்டும். எந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு இன்றைய தினம் உலக அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான அதனுடைய நடவடிக்கைக்கு எதிரான எதிர்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் டெமோக்ராட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களில் ஏறக்குறைய 3இல் 2 பேர் இந்த இஸ்ரேலை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் காந்தியினுடைய நாட்டிலிருந்து அங்கே ஆயுதங்கள் செல்வது என்பது நியாயமானதாக இருக்காது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி அந்த மக்களினுடைய உரிமைகளுக்கும் மக்களினுடைய உணர்வுகளுக்கும் அந்த மக்களினுடைய விடுதலைக்கும் ஆதரவாக இந்தியா இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தவர்களாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.